Hello friends, welcome to Niba's kitchen. இன்னைக்கு நம்ம Niba's kitchenல மட்டன் சாப்ஸ் தொக்கு பார்க்க போறோம். இந்த தொக்கு வந்து நம்ம பிரஷர் குக்கர்ல தான் பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி. அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 300 கிராம் மட்டன் சாப்ஸ் எடுத்துர்க்கேன். 3 ஆனியன், 2 தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பட்டை, லவங்கம் அண்ட் அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகு எடுத்து இடித்து வச்சுருக்கேன். பவுடர் பண்ணலை, இடிச்சிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 3 பூண்டு அண்ட் 1 இன்ச் இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய். காஞ்சதும் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பட்டை, கிராம்பு அண்ட் அன்னாசிப்பூ ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா பிங்காக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் சாப்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2.5லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எட்டு விசில் போல் விட்டுருங்க. 8 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மட்டன் எல்லாம் வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இடித்து வச்சுருக்க மிளகை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதை நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தொக்கா வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மிளகோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லாவே ரெடி ஆகிருக்கு. மட்டன் சாப்ஸ் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.